சிறப்பு பெயிண்ட் குறைஞ்ச விலையில தரமா கிடைக்குது. Rubilux Rockfort Paints. Classic Kitchen. உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. For contact 9176121212. Satyabama Institute of Science and Technology, Chennai. அதாவது இந்த சட்டையில கூட மிக்கி மவுஸ பாருங்களேன். ஆமா, அது வந்து இது கூடயே பிறந்துச்சு, சின்ன வயசுல இருந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து உங்க ரெண்டு பேரை பத்தி சில क्वेश्चंस சில செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஜாலியா போலாமா? ரெடியா? ரெடி வெச்சு நீ மொத்தமா பிரிச்சு விட்டுறேன்னு நினைக்கிறேன். அதுதான் என் வேலையா? அது ரெடியா? ஓகே, ஷர்மிகா அவர்களை வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்டா பார்த்திருப்பீங்க, ஒரு வைஃபா பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி டாக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேன் மீட் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும்போது எப்படி இருக்கு இந்த தருணம்? நான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன்னா கண்டிப்பாக நான் தான். ஏன்னா நான் எப்போவுமே ஐ ஹவ் ட்ரீம்ட் லைக் ஷீ ஷுட் பி இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் கனவு வச்சுருக்கேன். நான் பார்க்கும்போது ஒவ்வொரு தடவுமே வி ஜஸ்ட் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. லைக் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் நான் எல்லாரோட ஃபேன்ஸுக்கும். அதான் நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்கிறது வந்து அதுவும் ஒரு நார்மலாக ஒரு இதுவாக பார்க்காம நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்கிறது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. வெளியே போகும்போதுமே நம்ம ஒய்ஃப் தான்டா அப்படின்னு ரொம்ப பெருமை. எவ்வளோ ஹஸ்பண்ட்ஸ் இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, பட் திஸ் இஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி க்யூட். இப்போ இவங்க ஃபேமஸ் ஆகிட்டக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேன்ஸ்லாம் இருக்கும் போது எங்கேயாச்சும் நீங்கள் வெளில போகும்போது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் உங்களால் மறக்க முடியாதுன்னா அது என்ன மூமெண்ட்? எல்லா குட்டீஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். குட்டீஸ்லாம் வந்து அப்படியே அக்கா அக்கா உங்களை நான் இப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன்னு சொல்லும் போது, ஏன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப குட்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லைக் சில்ட்ரன்னா பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களாம் வந்து எடுக்கும்போது இவங்க இத்தனோண்டுலேருந்து பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஓடி வந்து அக்கா அக்கா நான் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு 7 years old சின்ன பார்க்கும்போது பார்க்க வச்சிருவாங்க போல. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் பார்க்கறவங்கள இல்ல இதுங்க அந்த அளவுக்கு அந்த குட்டி சொல்றது குட்டீஸ்னா 17 13 அப்பலாம் இல்ல 6 அந்த மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களா நான் வந்து அவங்க சொல்லுவாங்க லைக் நான் உங்களை மாதிரி ஆகணும் அதெல்லாம் சொல்லும்போது அப்படியே பறந்துட்டு இருக்க பாரு. சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி ஒரு விஷயத்த யோசிப்பீங்கன்னா அது என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சேரிட்டி. ஒரே மாதிரி யோசிப்போம் சேரிட்டி. இப்போ பண்ணணும்னா ரெண்டு பேர்த்துக்குமே அட் அ டைமில் தாட் வரும், லைக் நம்ம பண்ணணும். அது வந்து மைண்ட்லேருந்து எப்போவுமே போகாது. ஏன்னா வாட் வி கிவ் இஸ் வாட் வி கெட்டுங்கிறத ரொம்ப நாங்கள் இது பண்ணிக்குவோம். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் சம்பாதிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேரிட்டி பண்ணிடுவோம். ஸோ அது வந்து ரொம்ப காமனாக இருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும். அது ஒரு முக்கியமான பொண்ணு. இன்னொரு விஷயம், அக்கா ஃபேமஸ் ஆனால் மட்டும் பரவாயில்ல, அக்கா அழகா வர இருக்காங்களா, அது எப்படி என்னது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒரு அதிர்ச்சி. அது ஒரு நிறைய ஃபேன்ஸ் வந்து க்ரஷ் ஷர்மிகா இஸ் பியூட்டிஃபுல் அப்படிலாம் சொல்லும்போது ஷர்மிகா அக்கா மேல எனக்கு க்ரஷ் அப்படிலாம் இல்லைங்க. நான் பார்த்துருக்கேங்க, ஐ வாண்ட் ஷர்மிகா மாதிரி ஒரு ஒய்ஃப் தான் எனக்கு வேணும்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பொசசிவா இருக்குமா, எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட்? அந்த டைம்ல கொஞ்சம் இது அதற்கு ஆனால் இன்னும் பெருமையா இருக்குச்சே பரவாயில்ல நான் கரெக்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அது கொஞ்சம் வேலை பார்த்துருக்கீங்க தம்பி, அந்த ஒரு இது இருக்கும் எனக்கு. எப்படியோ நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. தருண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பீன் சப்போர்ட்டிங். அவர் சொல்லும் போதே தெரியும் நிறைய விஷயங்கள். எவ்வளோ ஸ்பெஷல் தருண் உங்களுக்கு? சப்போர்ட்டுனா கொஞ்சம் நஞ்சு சப்போர்ட் இல்லை. இப்போது ஒரு சிலவங்கனால வெளியே வர முடியல. இப்போ எனக்கு இவ்வளோ நெகட்டிவ் இருக்குல்ல, ஒரு வார்த்தை என்னை கேட்டதில்லை. ஏம்மா நீ என்னம்மா பேசின கேட்டதே இல்லை. வாட் எவர் யூ டாக் நீ கரெக்டாக தான் பண்ணியிருப்பேன் என்கிட்ட. அதுவே எனக்கு வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு சொல்லலை இந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால. இதுதான ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளை கேள்வி கேட்டக்கூடாது. நெவர் ஆஸ்ட், இன்ன வரைக்கும் கேட்கவே இல்லை. என்னம்மா பண்ணுறீங்க, ஓகே என்ன பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ தான் தவிர்த்து நீங்கள் என்னம்மா பேசுனீங்கன்னா கேட்டுறவே மாட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் இப்போ இந்த 10 டேஸாக நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் நியூ இயர் நைட் நான் சொன்னேன்ல 9:30 வந்துட்டு எல்லாருமே மேலே எங்கள் அத்தை மாமா எல்லாருமே மேலே என்ஜாய் பண்ணுறதாங்க. வந்து எப்படி கூப்பிட்டேன்னா வரீங்களா அப்படின்னு. நான் கொஞ்சம் டவுனாக இருந்தேன், ஏன் டவுனாக இருக்கேன்லாம் தெரியாது. இது நான் கொஞ்சம் படுக்கிறேன். அப்புறம் 11:30 வந்துட்டுமா வரீங்களா, கொஞ்சம் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு போயிடுங்கம்மா அப்படின்னா. நான் வரல. அப்புறம் 12:15 வந்துட்டுமா வரீங்களா. இப்போ இதே தான் நியூ இயர் அன்னைக்கு எங்கள் அம்மா அப்பா மேலே இருக்கிறாங்க, நீ வரலன்னு சொல்லி எதுவுமே என்ன கேட்கலம்மா வரீங்களா. நான் இல்லைன்னு சொல்லிட்டு 12 காலத்து நான் தூங்கிட்டேன், முழிச்சிருந்தேன் ஆனால் வரல. அப்போது
அப்போ என்கிட்ட எதுவுமே கேட்காம என் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஷீஸ் இன் சம் ப்ரெஷர்னு சொல்லிட்டு ஹீ வென்ட். அப்போலாம் வந்துட்டு அப்பா பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சம் பிளெஸ்டு தான் சொல்லிட்டு ஐ ஃபெல்ட். தருண், இப்போ நெகட்டிவிட்டி இருக்கு, இவ்வளோ ட்ரோல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது நீங்க அவங்க கிட்ட சொல்லிக்கல, கேட்டுக்கல, பட் உங்க மனசுக்குள்ள இருக்கும்ல, அவங்க கஷ்டப்படும் போது இருக்க அந்த ஃபீலிங். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ லைக் வேர் ப்ரிப்பேர்ட், லைக் ஆல்ரெடி எனக்கு தெரியும் இந்த மாதிரி வரும் போகும் கண்டிப்பாக இதெல்லாம் வரும்னு. ஆனால் இன்னும் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள். அதனால் என்ன தான் அழுதாலும் சரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் அழுக மாட்டாங்கிறது ஒரு சரியான ஒரு நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்கனால அதனால் ஐம் ஜஸ்ட் லைக் ஐ நோ நான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் அக்கா அம்மா இருக்கனால எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ அந்த இதில் இருக்கனால நான் ஓகே ஃபைன் நாங்கள் வெளியே வந்துருவோங்கிறது நல்ல நம்பிக்கை. வந்த உடனே நான் அவங்கள கூட்டு வரேன், இவங்களை கூட்டு வரேன். எங்கள் அத்தை மாமா அங்கேருந்து டெய்லி காலையில நைட்டு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிற அப்படின்னு, ஐயோ நல்லா தான் இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு வழி ஆகிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் 2 பேர் மட்டுமே ஒரு கப்பல் இல்லை, இட் இஸ் அ ஃபேமிலி டுகெதர், அவ்வளோதான். அதனால அந்த தைரியம் இருக்கனால நான் கண்டிப்பாக தாண்டி வந்துடுவோங்கிறது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை. இப்போ நிறைய பேர் நம்மளோட ஒய்ஃப் வந்துட்டு செலிபிரிட்டி ஆகுறாங்க, நல்லா ட்ரெண்ட் ஆகுறாங்க, நம்மளும் வந்து அவங்க கூட காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் எதுலையுமே வராமல், எதுலையுமே பெருசாக வந்து உங்கள் முகத்தை காட்டிக்காம, இன்டர்வியூ கூட ப்ளீஸுங்க ஒரு இன்டர்வியூ தாங்கன்னு கெஞ்சி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா? ஏன் அப்படி? இல்லை அப்படின்னு நான் கெஞ்சி கேட்கணும்னு இல்லை, லைக் ஷீ இஸ் கோயிங் இன் அ கரெக்ட் பாத். சரி ஒரு டாக்டராக ட்ராவல் பண்ணுறதுனால சரி நீ அப்படியே ட்ராவல் பண்ணட்டும், நமக்குன்னு ஒரு டைம் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சரி அதில் நம்ம ஃபேஸ் காமிச்சிக்கலாங்கிற ஒரு இதில் போடலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அது இல்லாமல் லைக் நல்லா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரி நடுவில் நான் வந்து ஆமாம் லைக் ஷீ கிரியேட்டட் திஸ், அதனால அவங்க தான் மேலே வரணும், நான் வந்து சும்மா அப்படியே வந்து நின்றக்கூடாதுன்னு நான் யோசித்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஸ்டோரி சைட்ஸ் போவங்களது. இப்போ ஃப்ரெண்டாகவே கூட இருந்தார் தருண். எப்படி வந்துட்டு திடீர்னு வந்து ஃப்ரெண்டாகவே உருட்டிட்டு இருந்துட்டு திடீர்னு அந்த லவ் எப்படி வந்துச்சு? எங்கே அந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு? அது வந்து ஆக்சுவலாக கல்யாணம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. ஐயோ அப்போ தான் ஒரு பயம் வந்துச்சு, ஐயோ மிஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் லைஃப் ஃபுல்லாக இது பண்ணுவோம், சரி பரவாயில்ல ரிஸ்க் எடுத்துருவோம், பிரச்சனை ரிஸ்க் எடுத்து பார்த்துருவோன்னு தான் ஒரு இதுவும் இருந்தது. லைக் எப்போவுமே பசங்களுக்கு இருக்கும்ல, ஐயோ சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும், மொத்தமாக போயிடும், அதனால அந்த ஒரு பயம் இருக்கிற போது நான் வந்து அப்படியே போயிட்டே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு வந்து நின்றுச்சு, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்பதான் பக்குனாச்சு, ஐயோ இல்லடா போயிடும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அப்பா அம்மா ஆல்சோ லைக் ஓகே ஃபைன், இதுக்கு மேல என்ன, நீ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, வி நோ ஷர்மி நல்லாவே தெரியும், அதனால பிரச்சனை ரொம்ப பிராட் மைண்டட். அவங்க அம்மா அப்பாவா நாளைக்கே கிளம்பு பொட்டி படிக்கலாம் எடுத்து போய் பொண்ணு கேட்டாங்க. டேட்டா நான் அவங்க அம்மாட்டே கூப்பிட்டு பேசுனேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ கல்யாணம் அவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா நான் அவங்க அம்மாட்டே கூப்பிட்டு பேசுகிறேன், நீ ஃபஸ்ட்டு ஷர்மிகிட்ட கேளு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கேட்டதுக்கப்புறம் லைக் கேட்கும் போதே வந்துட்டு என்ன கேட்டாரு, என்ன சொன்னாரு உங்ககிட்ட? ஐ லவ் யூ கேளவில்லாம் இல்லை, நேரா பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. கூடயே சுத்திக்கிட்டு இருக்கேன் செவ்வால, என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ. இது தெரியாத ஒரு கண்டென்ட்டா இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் டைரக்டா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு தான் கேட்டேன். இப்போ நான் வந்துட்டு பெருசாக சீன்லாம் போடல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே பண்ணிப்போன்னு சொல்லிட்டு கரெக்டாக 1 மந்த்ல அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் சார் என்கிட்ட கேட்டார். ஏன்னா பசங்களுக்கு தெரியும் போல் இருக்கு, இவ ஓகே தான் சொல்லுவாங்கிற மாதிரி தானே நினச்சி தானே ப்ரப்போஸே பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் 1 மந்த் ஃபினிஷ். அவர் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாரு ஓகே, ஆனால் உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும்ல, கூடியே ஃப்ரெண்டாக இருந்துட்டாரு, பட் அந்த லவ் அந்த ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு தெரில, கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடி இருக்கும்ல, அந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள். எனக்கு கேட்ட உடனே ஆக்சுவலாக வந்துட்டு இது பிஃபோர் லவ் அப்படிலாம் சொல்லலாம். நார்மலாக வந்துட்டு ஒரு பையன் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்துட்டு எப்படி என்னன்னா, நான் கேரக்டர்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணும்போது எனக்கு இவனை தான் எக்ஸாம்பிளாக வருவாப்ல, இவனை மாதிரியே சரி இவரை மாதிரி அப்படின்ட்டு அப்படிதான் வருண்ட. அப்போ வந்துட்டு டக்குன்னு இவங்க வந்து கேட்கும்போது இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் கம், சே நல்ல வேலை நீ கேட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு டபுள் டக் ஆஃபர் மாதிரி தான். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் சீன் போடுறது தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு நினச்சேன். அதான் காட் அப்படியே எனக்கு கையில் கொடுத்துட்டாரு, நான் அப்படியே அள்ளிட்டு கூப்பிட்டு வந்துட்டு உட்கார வச்சிருக்கேன். இல்லை இப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, அந்த ஒன் சைட் லவ் எங்க இருந்து எப்பத்துல இருந்தே இருக்கு உங்களுக்கு? உண்மையா பதில் சொல்லியே எந்த வயசுல இருந்து இருக்கு அந்த லவ்?
இல்ல லைக் இப்போ காலேஜ் டேஸ்ல இருந்தே எனக்கு வந்து சேம் ஒரு கேரக்டர்னா நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் அவங்ககிட்டயும் வந்து நான் ஷர்மி பத்தி தான் சொல்லுவேன். ச்சே! ச்சே! இப்படி பண்றாளடா! ச்சே! இப்படி பண்ணாத அப்பதான் நமக்கே தெரியாம லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால சரி ஓகே. ஸோ நெறைய கேரக்டர்ஸ் வந்து மேட்ச் ஆகும். லைக் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் ஒரு சில கேரக்டர்ஸ். லைக் ஒரு எல்டர்ஸ ரெஸ்பெக்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. லைக் எல்லாருமே சோஷியலி ரெஸ்பான்சிபிள் அந்த மாரி என் கேங்கே அப்படிதான். ஸோ அதனால இவளும் இப்படி இருக்கும்போது எனக்கு இன்னும் ச்சே! பரவாயில்லடா எனக்கே தெரியாம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. ஷர்மி இப்படி பண்றா, நம்மளும் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அந்த ஸோ அதுலருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண இப்போ வந்துட்டு நாங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தானே. சின்ன வயசுலேருந்தே ஒண்ணா படிக்கிறனால, இந்த ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ற கதைலாம் எனக்கு இல்லவே இல்ல. மாசம் இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா அது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா அது இவன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸாவே அப்படியே டிராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ ஷர்மிகா ட்ரெண்டிங்கா இருக்கீங்க, எல்லாம் ஓகே. பட் தருண் அவர்கள் ஹேண்ட்ஸமா இருக்காரே. காலேஜ் படிக்கும்போது ஹேண்ட்ஸமா தான் இருந்திருப்பாரு. அப்ப அந்த பொண்ணுங்க பின்னாடி வர்றது, இந்த பொசசிவ் ஆவறது அந்த மாதிரிலாம் ஆயிருக்கா உங்களுக்கு? காலேஜ் படிக்கும்போது அவன் ஃபோட்டோ மட்டும் காட்ட சொல்லுங்க தயவு செஞ்சு. நான் வந்துட்டு இப்போ இவ்வளோ கிலோ இருக்கேன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அதே மெயின்டெய்ன் அதே மூஞ்சி, கொஞ்சம் நான் என்ன என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி தான் இருக்கேன். கொஞ்சம் மெச்சூரிட்டி ஃபேஸில் இருந்துச்சு. சார் வந்துட்டு அவன்கிட்ட எவ்வளோ கிலோ இருந்தேன்? ஒரு 45 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 42 44 கிலோ. அப்ப எப்படி இருந்திருப்பான்னு மட்டும் காலேஜ் யோசிச்சு படிக்கும்போது பசங்க ஒல்லியா இருந்தாங்க அழகா இருக்கும். ஏங்க அதுக்குன்னு ஒற்றை குச்சி மாதிரி இல்ல இல்ல சொல்றேன். அப்போ நான் அப்போ வந்து நினைக்கும் போதே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே வந்து ஹேண்ட்ஸமா இருப்பான், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் நான் தான் வந்துட்டு காலேஜ்ல உடம்பு போடு கொஞ்சம் நான் தானே ஆமா ஃபர்ஸ்ட் உடம்பு போடுன்னு சொன்னதும் கொஞ்சம் உடம்பு போடு, ஜிம்முக்கு போ அப்படிலாம் நான் தான் சொன்னேன். அப்புறம் தான் போட்டு வந்தோடனே பயங்கர ஹேண்ட்ஸம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்ப தான் அந்த ஜிம் போக ஹேண்ட்ஸமா இருக்குன்னு சொல்லும்போதே சைட் அடிச்சிருக்கீங்க போல அப்பவே வர. இல்ல அதான் சொன்னேன், அன்எத்திக்கெல்லாம் நம்ம பண்றதே இல்லை. சும்மா ஒரு ட்ரெஸ். ஆனா உங்களுக்கு ஆசை இல்ல அவர் மேல கொஞ்சம் கூட அந்த லவ் ஸ்பார்க்ல அடிக்கடி அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்லவே இல்லை. இல்ல ரொம்ப ரெஸ்பெக்டா தான் பாப்பா என்ன. ஆமா ஃப்ரெண்டு தான். ஆனா வேற ஏதாவது பொண்ணுகிட்ட பேசினா உங்களுக்கு பொசுவா? அந்த பொசசிவ்னஸ் இன்ன வரைக்குமே எங்க 2 பேரும் கூட இல்லை. ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல தான் பொசசிவ்னஸ் இருக்கும். மைல்டு பொசசிவ்னஸ் இஸ் ஃபைன். இப்போ இவங்க போய் ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது நான் ஏன் பொசசிவ் ஆகணும்? ஐ ட்ரஸ்ட் ஹிம். அப்போ அந்த பொசுங்கிற வார்த்தைக்கு அங்க இடமே இல்லை. இன்ன வரைக்குமே அந்த மாதிரிலாம் நான் பண்ணதே இல்லை. எதுடா டார்லிங் அவர்கிட்ட உங்களை ஹெவியா லைக் பண்ண வச்சது? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தருண் நீ கிட்ட? இங்க வடிவேலு ஜோக் போடுவேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப லைக் பண்ண வச்சது வந்துட்டு இஸ் எக்ஸ்ட்ரோவர்ட். ஒரு அவன் இருக்கிற இடம் சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க லைட்டா இன்ட்ரோவர்ட்டோ? நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸா இன்ட்ரோவர்ட். மெடிக்கல் படிச்சாலே அப்படிதானே. அதனால கொஞ்சம் ஜிங்குன்னு ஆடுறதெல்லாம் வச்சுட்டு கம்மியாயிட்டு இப்போ அப்படி ஆயிட்டேன். ஆனா நான் பயங்கரமான நாங்க 2 பேரும் ஒரே வைப்ரேஷன்ல இருப்போம். இவன் நான் மெடிக்கலா இருக்கிறனாலையும் நான் மெடிக்கலா இருக்கிறனாலையும் நான் இப்படி மாறிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபியூ ஃபேமிலிஸ் அதெல்லாம் தாண்டி வரும்போது நம்மளா பெண்கள் இப்படி மாறிடுறோம் இல்லையா? ஆமா. ஆனா இவன் வந்துட்டு ஒரு இடத்துல அவங்க இருக்கான்னா பயங்கர ஜாலியா வச்சுப்பாங்க. ஜாலியா. ஸோ நான் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கே போயிட்டு அவனை விட்டு நான் போய் தூங்கிடுவேன். நீ பாத்துக்கோ நீ அவங்கள. என்ஜாய் பண்ணு. நீ பாத்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அந்த அளவுக்கு ஓகே இப்போ வீட்ல சொல்லியாச்சு. வீட்ல சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். பட் அந்த தாலி கட்டுற மொமெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து பெண்களுக்கா இருக்கட்டும், ஆண்களுக்கா இருக்கட்டும் மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட் இன் லைஃப். ஹவ் வாஸ் தட் மொமெண்ட்? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க தருண். எனக்கு வந்து நான் வந்து நம்பவே இல்லை. நான் வந்து தாலி கட்டிட்டு தான் இருக்கேன். நான் இன்னுமே நிஜமாலுமே இது நல்லமா கல்யாணமா? நான் சம்டைம்ஸ்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமே திடீர்னு காலைல எந்திரிச்சு பார்த்து என்ன இவ பக்கத்தில் படுத்திருக்கா டக்குன்னு அப்படிலாம் எனக்கு தோணும். ஐயோ நம்ம வீட்டில் என்ன ஷர்மி பக்கத்தில் அவங்க தான் பக்கத்துல படுக்கணும். அதுக்கு ஷாக் ஆக கூடாது. இன்னும் அந்த ரியாலிட்டி வர்றதுக்கே எனக்கு ஒரு 6 months ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நான் தாலி கட்டும்போது அப்படியே நான் வேற ஃபர்ஸ்ட் மோதிரம் போடும்போதே போட்டான். அதுக்கப்புறம் தாலி வந்து அவர் வந்து எடுத்து கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சும்மா வந்து பாக்குறதுக்காக எடுத்து கொடுத்தாரு. டக்குன்னு எடுத்து கட்ட போயிட்டாரு. இனிமே அந்த வீடியோல அது இருக்கும். இது அவசரப்படாத என்ன அவசரம். அதனால எனக்கு வீடியோல பார்த்தா அந்த வீடியோ இருக்கும். அந்த கிளிப் இருக்கும். அதை மட்டும் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நான் வேற ஐயோ தெரியாம பண்ணிட்டேனே அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் தாலி கட்டும் போது இன்னுமே அந்த மொமெண்ட்லாம் இன்னுமே எனக்கு அவருக்கு அப்ப லைட்டா மழை தூருச்சு. மேலே வந்து எங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருந்தது. ஸோ வந்து நான் அப்படி தாலி கட்டி மேலே பார்க்கும்போது மழை தூரிச்சு நான் ஏதோ ஓகே பெரிய பிளெஸிங்ஸ். அந்த அந்த தூரல் கரெக்டாக அந்த தாலி கட்டுற அந்த 5 minutes மட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஷவர் மட்டும் ஆச்சு. அதெல்லாம் இன்னுமே ஒரு மறக்க முன்னாடி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். ஃபேரி டெய்ல்ஸ்லாம் நான் ரொம்ப நம்புவேன். அதனால அது ஒரு அந்த மாதிரி. சோ நீங்க சொல்லுங்க ஃபேரி டேல் எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? நான் வந்துட்டு எக்ஸாகரேட் பண்ண விரும்பல. இவங்க ஒரு ஹிந்துவா இருக்கறனால சின்ன வயசுல இருந்தே இந்த தாலி பார்த்துட்டு அவங்களுக்கு அது மேல ஒரு நல்ல ஒரு நான் கிறிஸ்டியனா இருக்கறனால எனக்கு அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு நான் மொமெண்ட்காக வெயிட்டிங் இல்ல. நான் என்னைக்கு எங்க வீட்ல எங்க அம்மாட்ட சொன்னேனோ
அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் காட் கிட்ட நான் ப்ரே பண்ணேன். அழுது ப்ரே பண்ணேன். என் லைஃப்லயே நான் வந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் பயங்கரமா அழுது தேங்க் யூ சொல்லி ப்ரே பண்ணது தான் நான் வந்துட்டு கனெக்ட் ஆன ஒரு டைம் சொல்லுவேன். அதுதான் எனக்கு பயங்கரம். மத்தபடி தாலி கட்டும்போது நான் பயங்கரமா ஃபீல் பண்ணேன்னு நான் சும்மா சொல்ல விரும்பல. அது வந்துட்டு இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஈவென்ட்ஸ் மாரி தான் எனக்கு இருந்தது. மத்தபடி அந்த காட் கிட்ட நான் வந்துட்டு பெர்மிஷன் வாங்கின டைம் தான் எனக்கு இருந்ததுலயே பெஸ்ட்டான டைம். எங்க அம்மா சொல்லுவாங்க இன்ன வரைக்கும், "நீ உன் லவ்வ என்கிட்ட சொல்லும்போது யூ கிரைட் லைக் ஹெல். அப்ப எனக்கு தெரிஞ்சது நீ எந்த அளவுக்கு இவன லவ் பண்ற" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா! ஒரே லவ்ஸா இருக்குடா. முடியல என்னால. ஸோ வந்துட்டு தாலி கட்டுற மூமெண்ட் கூட பிராக்டிகலா சொல்ல முடியும்னா அது ஷர்மிகாவால மட்டும். ஏங்க நான் உண்மைய தானே சொன்னேன். நான் இப்ப உட்காந்துட்டு எனக்கு அப்படி இருந்ததுன்னு சொன்னா வீடியோல பார்த்துருவாங்க. என்னம்மா நீ சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன்னு. ஸோ தட் இஸ் ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு மொமெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஸ் பண்ணேன்றீங்க. இது எல்லாமே வந்து ஒரு அப்படியே ஒரு ஃப்ளோல ப்ரொபோசல் பிட் ஏதாவது வச்சேன்னு வச்சுக்க ரோஸு. உன் திருவிளையாடலாம் இங்க காட்டு. ப்ரொபோசல் பிட்ட தாண்டி அதாவது இப்போ கிஸ்ன்னு வரும்போது வந்து இந்த ஃபோர்ஹெட் கிஸ் அப்படின்றது ரொம்ப கியூட்டான ஒரு விஷயம் இல்லையா? அது வந்து எனக்கு பார்க்கணும். நோ பிடிஎஸ். முடிச்சுக்கோ உன் திருவிளையாடல தயவு செஞ்சு. தேங்க்ஸுங்க. இப்படியா தேங்க்ஸ் சொல்றது? ஒரு கிஸ்ஸை கொடுத்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு கையிலேயாச்சும் கொடுங்க பாவம் பிள்ளைக்கு. இப்போ வந்து ஷர்மிகா வீட்ல உங்களுக்கு யாரை பார்த்தா பயமா இருக்கும்? ஆமா, அம்மா சம்டைம்ஸ் பார்த்தா பயமா இருக்கு. நான் லேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு வேலை தெரிஞ்சதுன்னா அந்த பயம் இருக்கு. இன்னுமே அந்த பயம் இருக்கு. அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் ஒரு பயம் இருக்கு. ஏதாவது எங்க சொல்லுவாங்க. போறீங்க? அழகான ஒரு பொண்டாட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேளு ரோஸ். இப்படிதான் நாக்கா புடுங்கற மாதிரி கேளு. அம்மா விளையாட போறீங்கன்றாங்க. எங்க போயிடுறீங்க? அன்னைக்கு கூட கேட்டா பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிருக்கேன்றாங்க. இப்போ நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகணுமா? அது ரெசல்யூஷனா? ஏங்க அது வைக்கிற ஆப். ஷர்மிகா வைக்கிற ஆப் ரெசல்யூஷன் கிடையாது. இல்ல அது வந்து ஒரு அப்ராட் ட்ரிப்பா போகணும். இவ்வளவு நாள் நாங்க அப்ராட் ட்ரிப் கூட போனோம். நீ கூட ஹனிமூன் போங்கங்க. இல்ல நிறைய தடவை போயிட்டு வந்துட்டா சரி இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஓ, இப்பவே போர் அடிச்சிருச்சு. இல்ல போர் அடிக்குது. பாத்துக்கோங்க. என்னங்க பாடா ஏதோ என்னால முடிஞ்சது. நீ பாருங்க கொஞ்சம் கல்யாணம் ஆயிட்டு பிறகு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கேன். கூடியே கூட்டு வரக்கூடாது. புரியுதா? அடிச்சு கொண்டு வந்து இப்ப கூட 4 வானரங்களை கூட்டு தான் இருக்கேன். சரி நான் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோ எதை நான் சொல்றேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஆல்சோ என்ஜாய் தட். அதனால நான் அது ஸ்டேட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆமா அது இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தானே ஹாப்பினஸ் தானே. ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு விஷயத்தை நம்ம ஏன் தடுக்கணும்? அதான் அதுவும் இல்லாம எங்க வீடு வந்து அவங்க வீடு மாதிரி ரொம்ப விரும்பி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் அந்த கம்ஃபர்டபிள் வந்து எங்க வீட்ல எங்களுக்கே தெரியும். வந்துட்டா லாட்ஜ்ல எல்லாம் தங்கணும்னா செத்தானுங்க எங்கிட்ட. மரியாதை வீடுன்னு எதுக்கடா கட்டி வச்சிருக்கோம் நம்ம? தாவி எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறேன் வந்து வீட்டில் தங்கங்கிற மாதிரி. எனக்கு எப்பவுமே இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஏன் இந்த சொந்தக்காரங்களை வந்துட்டு ஒரே ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க இன்னொரு வீட்டில் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்தா இன்னும் அதெல்லாம் இல்லை. நீ ஏன் எல்லாத்துக்கும் ஒரு சாய் வச்சுக்கோ, வந்து நம்ம வீட்டுல தங்க. அதுக்கு தானே வீடு வாங்குறோம். 2 பேர் இருக்கிற காத்து வீடு வாங்குறோம். வீட்டுல சாப்பாடு போடுவீங்களா? அது சோறு போடணும்ல. நான் தூங்க வேணா வைப்பேன். காலை இப்பதான் டீ போட கத்துருக்கேன். போதும் அது வரைக்கும் போதும். இப்போ வந்து என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸா எங்க டீம் கிட்ட ஒரு gift கொடுத்துருக்காராமா. அதை வந்து இப்போ நாங்க கொண்டு வர போறோம். என்ன கொடுத்து அதான் சர்ப்ரைஸ்ங்கறாங்க. எனக்கு வாங்க அந்த சர்ப்ரைஸ் கொடுங்க. இந்திய வரலாற்றில் கையை போட்டு சுத்தும் ஷர்மிகா. முதல்லவா பெண்களுக்கு கொலுசு போடுற ஒரு சயின்ஸ் இருக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். உங்க 2 பேருக்கு ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றீங்க, லவ்ன்றீங்க, கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம். எவ்வளவு தெரிஞ்சு வச்சு இன்னைக்கு நைட்டே வேற வீட்டுக்கு போக போறோம் ஒன்னால. சரி இல்ல எல்லாம் ஈஸியான क्वेश्चंस தாங்க. ப்ளீஸ் bring the properties. இந்த மாதிரிலாம் போர்டு நான் ஹீரோயின் கிட்ட இருந்து தான் பார்த்துருக்கேன். நமக்கே இப்படி கொடுக்குறாங்கன்னா பாருங்க நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம்னு. அடிச்சுக்கோங்க. யார் அதிகமா இந்த பிராங்க்லாம் பண்றது, சும்மா அந்த ஏமாத்து வேலை ஃபன் பண்ற பிராங்கே பிடிக்காதுன்னாங்க யாரோ. ஏமாத்து வேலை என்ன மாதிரி ஏமாத்துவேன்னா, எப்பவுமே ஏதாவது ஒன்று ஊட்ட போனேன்னா ஆன் கட் பண்ணி நான் சாப்பிட்ருவேன். இதுதான் நான் பண்ண பெஸ்டான பிராங்க். அப்புறம் இந்த லிஃப்ட் கிட்ட பயம் கொடுத்துறது. இல்ல எனக்கு முன்னாடி போயிட்டு பயப்படுத்துவேன் அடிக்கடி. இது ஆமா அந்த பேபே கொஞ்சம் நிறைய பண்ணுவேன். பிராங்க் தான். நம்ம
ஃபிளாட்ஸ்ல நைட் டைம்ல பயமா இருக்குமா இல்லையா? எதுக்குமா அந்த மாதிரிலாம் பண்ணி? இல்ல அப்படியே உட்காந்து அப்படியே என்னைய பார்த்துட்டு போய் எனக்கு ஐயோ யாரோ பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு தோணாது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய prank நிறைய பண்றது. பண்ணுவாங்க நிறைய இந்த பண்ணுவாங்க. மாதிரி நைட் பேய் விஷயம் போட்டு டைம் கொடுத்துருவோம். நீ சும்மாவே வாடா. நீ என்ன வேஷம் போடுற? இதுக்கு மட்டும் கை தட்டுவீங்களா? இதுக்கு மட்டும். சரி, YouTube சொல்லு, Brutus. சரி சொல்லு, சரி இனிமேல் பண்ண மாட்டேன். ஓகே, யார் அதிகமா பொய் சொல்லுவா? ஆமா. என்ன பொய்? அவன் சொல்றதெல்லாம் பொய் தான். இந்த பயவல சொல்றதெல்லாம் பொய் தான். ஏய் கை தட்டுறா. இப்ப கை தட்டுங்க. ஒத்துக்க மாட்டீங்க பசங்க பொய் சொல்றேன்ட்டு. என்னங்க பொய் சொல்றீங்க? என்ன நீங்களே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த சாப்பாடு விஷயத்துல நிறைய போய் சொல்லுவேன். அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டுருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெளியே போறது அது வருது இது வருது இல்லாட்டினா ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா சொல்ல மாட்டேன். ஐயோ ஏதாவது சொல்லுவாளோன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் சொல்லுவாங்களோன்ட்டு. என்னை பார்த்து நான் ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லுது. ஓ என்னை பார்த்து இப்படி சொல்லலாமா? நான் ஏதாவது சொல்லியிருக்கேன் அவனை இது வரைக்கும். எவ்வளவு உண்மையா இருக்காங்க. ஆனா அவங்க பொய் சொல்றாங்க. இல்ல எப்படி மாட்டிப்பாரு இந்த பொய் சொல்லிட்டு? அவனுக்கு போய் அவன் சொல்றான்னு நினைச்சுப்பான். நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமா? அந்த தினசுலயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். மா அப்படின்னு கூப்பிடுறதுலே சொல் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற சொல்லிட்டே வச்சிருங்கிற மாதிரி இருக்கும். ஃபைண்ட் இட். எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இது கூட தெரியல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து லோவா ஃபீல் பண்றவங்க யாரு? எஸ் ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டிசப்பாயிண்ட் பண்றது யார்? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இது நடந்திருக்காதுங்க. நீ என்னை பார்த்து வைக்காத. இல்ல நான் உண்மைதான். என்ன பண்றீங்க? அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன ஏமாத்துறாரு? சண்டை வரும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் பண்ணுவான். அது ஒன்று இருக்கு. என்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நான் செம்மையா எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க ஆனா டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இல்ல சண்டை வரும். ஏதாவது கப்பல் 20 நாள் பேசாம இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? 20 நாள் பேச மாட்டீங்களா? அன்னைக்கு நைட்ல சரியாயிடும் 2 நாள்ல சரியாயிடும் ஏதாவது இருக்குமா? 20 நாளுக்கு அப்புறமா நமக்குள்ள சண்டை இருக்கு தெரியுமாம? சண்டை போட்டோமாமா அப்படின்மா. அப்ப எவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு இவர் வந்துட்டு இது பண்றாரு. முடிஞ்சு அதான் அவுட். நீ சொல்லி பத்தி சொல்லு. என்னன்னா அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன ஆகும்னா இந்த மாதிரி சரி இன்னைக்கு வெளியே போகலாம் அந்த மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே இன்னைக்கு ரெடியா இருக்கணும் அங்க போகணும் இங்கே போகணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணி வைக்கும் போது இல்லம்மா நான் வரலம்மா ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணா இதெல்லாம் அப்படின்னு அவ்வளவுதான். அந்த மாதிரி எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் டிசப்பாயிண்ட் பண்றதா? அவங்க வர்க்கா பண்றாங்க நீங்க வந்து சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லாது. நீ ஓ போட்டோவே காட்டு. இதான் யார் இந்த பிளான்லாம் ஃப்ளாப் பண்றது? நான் தான். நீங்க தான் ஃப்ளாப் பண்ணுவீங்களா? ஏங்க? அதுதான் நமக்கு வேலை. நீங்க ரொமான்டிக்கா மாட்டாங்க. பாதி பிளான் ஏதாச்சும் குறை சொல்றல. பாதி பிளான் ஃப்ளாப் பண்ணது உங்கனால. ஈவினிங் வந்து அக்கா இன்டர்வியூக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் ஹாஸ் முடிஞ்சோடனே வந்து உட்கார்றது யாரு ரோஸ்? இல்லைங்க இருந்தாலும் வந்து அவர் கூட அவுட்டிங் போறேன்னு நான் ரோஸை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நீ என் புருஷனை டிசப்பாயிண்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கொஸ்டின் நீ கேப்பியா? ரெண்டு பேர்ல யார் ரொம்ப கியூட்? இது பேர் தான் கம்பேட்டிபிலிட்டி. இவரு இவங்க சொல்றதோ அவர் அவங்க சொல்றதோ கியூட் தானே? இல்லன்னு சொல்லுங்க நானும். Thank you. ஓகே. அதாவது இந்த கேள்வி வந்து எனக்கே தெரியும் பதில் இருந்தாலும் கேக்குறேன். யார் நல்லா சமைப்பா? ஆமா ரெண்டு பேருமே கிடையாது. நம்ம தான் ஸ்விக்கியோட வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. இல்ல ஸ்விக்கியோட வாழ மாட்டோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட வாழ்வோம். ஜூஸை போட்டு காய்கறி தின்னுட்டு கிளம்பிடுவோம் நாங்க. அந்த மாதிரி காலையில பிரெட் ஆம்லெட் செய்வோம் ஜூஸ் போடுவோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆரஞ்சு பேஸ்ட் தான் போடுறீங்களா? அதெல்லாம் நம்ம ஆளுக்கு ட்ரை பண்ணாம எப்படி? ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சீங்களா நீங்க? இன்னைக்கு காலையில வந்து என்ன ஜூஸ் குடிச்சோம்? இன்னைக்கு காலையில கேரட் ஜூஸ் தான் குடிச்சோம். சரி இந்த பிம்பிள்ஸ்க்கு இப்ப இன்னைக்கு என்ன போட்டீங்க? ரெண்டு பேரும் ஃபேஸ் பேக். இன்னைக்கு ஆறுமுகம் ஃபேஸ் பேக் போட்டோம். எண்ணெய் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து போட வச்சிருவேன். ஆமா வந்தாங்களும் அது இல்ல. நான் ஒன்னு ட்ரை பண்றேன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலே ஒரு 6-7 பேர் நின்னுவாங்க. அத்தனை பேருக்கு சேர்த்து தான் கலக்குவேன். சேர்த்து கலக்கு. எல்லாத்தையும் மூஞ்சில அப்பிட்டு எல்லாரும் உட்கார்ந்துருவாங்க. தருணின் அழகின் ரகசியம் ஷர்மிகா. ஆமா கண்டிப்பா. தான் பெற்ற இன்பம் பிறரும் அவ்வளவுதான். யார் அதிகமா எமோஷனல் ஆவா? எது கேட்டாலும் எமோஷனல் ஆகாம வர மாதிரி எமோஷன் வருது. நான் எமோஷனலா காட்டிக்க மாட்டேன். ஆனா இவனும் காட்டிக்க மாட்டான். எதுக்கு எமோஷன் ஆகுது? அதுதான் நான் சொன்னேன். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா டக்குனு மனசுல பட்டு யார்கிட்டயும் சொல்லாதனால அது ரொம்பவே மனசுல இருக்கும். அதனால நான் எமோஷனலாவே நான் காட்டிக்க மாட்டேன். இவனும் எமோஷனலா காட்டிக்கவே மாட்டேன். இவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியும்.
நான் வேற இவன் அவன் இருக்கேன். இவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு இந்த வரைக்கும் தெரியல. ஒரு சண்டை அடிக்கடி மரியாதை மரியாதை. இல்ல அம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா? இல்ல அந்த அப்புறம் மாதிரி என்னம்மா? பிரச்சனை இல்ல. அப்புறம் என்ன? ஸோ அதை இன்ன வரைக்குமே ஒரு சண்டைன்னு போட்டா நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இப்படி மூஞ்சி ரியாக்ஷன் போது சண்டை போட்டிருக்கோமா இல்லையே மாமா, ஆனா உள்ள அவ்வளோ பெரிய சண்டை இருக்கும். அதுதான் அவனும் காட்டிக்க மாட்டான், நானும் காட்டிக்க மாட்டேன். நீங்க இல்ல நான் எனக்கு சம்டைம்ஸ் வந்து நான் எமோஷனலா இருப்பேன்னு எனக்கே தோணுது. டக்குன்னு ஒரு சில இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு அழுகு வந்துடும். ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அது அழுகு. அழுவ வச்சிருக்கீங்க. கல்யாணம் பண்ணும்போதே உன்னை குடும்பப்படுத்துறதுக்கு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆமா, அது சொல்லிதான் கல்யாணமே பண்ணாங்க ஆக்சுவலா. உன்னை அணுவா சித்திரவதை பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் டாக்ஸ்ங்க. மேடையிலே சொன்னாங்க இது. ஆமா, மேடையில கல்யாணம் பண்றது எதுக்கு தெரியுமா? டார்ச்சர் பண்றதுக்கு. என்ன மாதிரி டார்ச்சர்லாம் பண்றாங்க? லவ் டார்ச்சர் முடிஞ்சா? என்ன மாதிரி லவ் டார்ச்சர்? லவ் டார்ச்சருங்கிறது நிறையாவே இருக்கும். எப்படின்னா நான் சப்போஸ் நான் சும்மா உட்காந்துருந்தேன்னா வந்து அப்படியே பக்கத்துல வந்து உட்காருறது, அதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. நான் சும்மா இருந்தாலும் கையெடுத்து இது பண்ணிக்கிறது, சும்மாவே விடுறது. ஏதாவது சீரியஸா பண்ணும்போது வந்து நான் கையெடுத்து வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய சின்னதா நிறைய பண்ணுவாங்க. நான் அந்த விஷயத்துல கொஞ்சம் கம்மி, ஆனா இவங்க நிறைய பண்ணுவாங்க. நான் என்னங்க கூப்பிடுறதே லவ் டார்ச்சர் தான். என்னங்க எங்க கூப்பிடுங்க? ஏங்க ஏங்க சும்மா கலாய்க்கிறதுக்காக எப்பவுமே ஏங்க அதுதான் சொல்லுவேன். ஏங்க எப்பயாச்சும் வாடி போடின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரா? அவன் வாடி போடின்னு கூப்பிட்டதே இல்லை. இப்போ அவன் கூப்பிட்டானா எனக்கு கோவம் வந்துடும். சண்டை வரும்போது வந்துட்டு வெளில போ அப்படின்னு ஏதாவது சொன்னானா அவன் வந்துட்டு என்ன பேசினாலும் எனக்கு கோவம் வராது. இந்த வா போன்னு பேசினா எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட 7 years ஆமா நாங்க இந்த காலேஜ் வந்து எப்ப என்கிட்ட பேச திருப்பி ஆரம்பிச்ச காலேஜ்ல இருந்து அப்பையில இருந்தே வாங்க போங்கதான். இப்போ திடீர்னு வந்துட்டு நம்மளை வந்துட்டு வாடி போடின்னா நமக்கு இது ஒரு இது நார்மலான ஒரு விஷயம் தானே. மேபி நிறைய கப்பல்ஸ் என்ன கனெக்ட் பண்ணலாம். திடீர்னு இந்த கோவம் வரும்போது நீ ஃபர்ஸ்ட் வெளில போ அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமா கோவம் வரும் எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எடுத்துட்டு பட்டு பிடிக்கலாம் கிளம்பிடுவீங்க. கீழே தான் வீடு, அம்மா வீடு. நான் கிளம்பிடுவேன் அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. சண்டை போடும்போது வாங்க போங்க தான் ரொம்ப நேரம் போகும். இந்த பீக்குக்கு போகும்போது நீ ஃபர்ஸ்ட் வெளில போ அப்படின்றான். ஆனா இது என்ன நீங்க மட்டும் வாடா போடான்னு கூப்பிடுறீங்க? நான் வந்துட்டு அப்பையில இருந்தே வாடா போடாதான். நீங்க அப்படி இருந்தா ஓகே. ஆமா, மாறக்கூடாது. புதுசா இல்ல அப்படி மாற மாட்டேன் நான். அப்படி வராது எனக்கு. அதே எங்க அம்மா வந்துட்டு இப்படி புருஷன் பொண்டாட்டி வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி ஒரு அந்யோன்யம் மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இதுலதான் எங்களுக்கு அந்யோன்யம். வாங்க போங்கன்னு சொல்றதுலதான் அந்யோன்யமே இருக்கு. ஆனா நான் அடிக்கடி வாடா போடா நிறைய கூப்பிடுவேன். ஆனா அவன் கூப்பிடவே மாட்டான். கூப்பிட்டேன். ஆனா நீங்க சொன்னபோது அந்யோன்யம் வந்துட்டு இந்த வாடா போடா வாடி பொண்டாட்டி வாடி அப்படின்னு கூப்பிடுறது இந்த க்ளோஸ்னஸ் வரும். எனக்கு அது பழக்கப்படவே இல்லாதனால எனக்கு அதுல க்ளோஸ்னஸ் வருமான்னு தெரியல. அது பழக்கமே இல்லை எனக்கு. சரி, செல்லம்மா நிறைய பேர் சொல்லுவாங்களே டார்லிங், பாப்பு, ஹனி, இந்த மாதிரிலாம் கேட்டாலும் எனக்கு இதுவா இருக்கும். நீங்க 2 பேரும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு கூப்பிட்டுப்பீங்களா? நிறைய நீங்க என்ன நார்மலா தங்கம் தங்கம் வந்து ரொம்ப ஒரு காமனான தங்கம். எல்லாரும் அப்ப நீங்க என்ன மட்டும் கூப்பிடல, எல்லாரும் கூப்பிடுறீங்க தங்கம். எனக்கு எல்லாரும் தங்கம் தான்டா, நீ ஸ்பெஷல் தங்கம் தான். சரியா? அந்த கேள்வி கேட்டேன். ஓகே, யார் வந்து அதிகமா செல்ஃப் லவ்? செல்ஃப் லவ் வந்துட்டு இப்பதான் நான் கத்துக்கிட்டேன். யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஏன்னா பேஷண்ட்கிட்ட நான் சொல்றேன் டெய்லி யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப், ஷுட் லவ் யுவர் செல்ஃப் சொல்லும்போது ஒரு நாள் கண்ணாடியில் நான் என்னையவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படின்னு. இப்போ he started loving himself. He used to say எப்பவுமே மா ஐயோ நான் பார்த்தாலே அப்படி இப்படி நான் போயிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் நீ எண்ணம் போல் வாழ்க்கை, நீ சூப்பர்னு சொன்னா நீ சூப்பர் அப்படின்னு ஒரு நாள் இப்பதான் வந்துட்டு சாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. 2 பேருமே இப்ப செல்ஃப் லவ் சூப்பர். Rubilux Rockfort Paints. கிளாசிக் கிச்சன் உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. For contact 9176121212. Satyabama Institute of Science and Technology, Chennai.